தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 12/8/2024 திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம் காலை 6:40 வரை, பிறகு விசாகம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நிரந்தர நிதியுடையவர் யார் அப்படின்னு சொல்ல போறேன். ஜாதக சிந்தாமணியில் போட்டிருக்கு. சில பேருக்கு பாருங்க, ஒரு காலத்துல ஓகோன்னு இருப்பாங்க, ஒரு காலத்துல அதல பாதாளத்துல போயிடுவாங்க, ஒரு காலத்தில் பெரிய பணக்காரராக இருப்பார், ஒரு காலத்தில் ரொம்ப பிச்சை எடுத்து சாப்பிட்ற நிலைக்கு வந்துடும். ஒரு சிலருக்கு அது மாதிரி ஏற்ற இறக்கமான வாழ்க்கை, சர்ப்பதோஷமெல்லாம் இருந்தால் ஒரு காலத்தில் பீக் பீரியடு, ஒரு காலத்தில் வீக் பீரியடாக இருக்கும். அதனால் அவர் சொல்லுவாங்க, நான் ஒரு காலத்தில் ரொம்ப கொடி கட்டி பறந்தேன், எங்கள் வீட்டில் வைரமும் தங்கமும் அவ்வளோ இருந்துச்சு, இப்போ எதுவுமே இல்லை, சம்பாரித்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது, பிள்ளைகளை நம்பி இருக்கேன், பிள்ளைகளும் இப்படி இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் நிரந்தரமாக நிதியுடையவர்கள் யாருங்கிறத அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க. அந்த பாடலை எளிமைப்படுத்தி உங்களுக்கு சொல்கிறேன். லக்கினத்தில் நின்று இருக்க, லக்னாதிபதினு இருக்கு இல்லையா? இப்போ சிம்ம லக்னம்னா லக்னாதிபதி சூரியன் லக்னத்தில் இருக்கணும். கடக லக்னம்னா லக்னாதிபதி புதன், லக்னாதிபதி சந்திரன் அங்கே இருக்கணும். மிதுன லக்னம்னா லக்னாதிபதி புதன் அதிலே இருக்கணும். லக்கினத்தில் நின்றிருக்க, நிழல் போல தொடர் கிரகம் அமர்ந்திருந்தால் வரிசைக்கு கிரகம் இருக்கணும். அந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலேருந்து தொடர்ந்து கிரகம் இருக்கணும். கிரக மாளிகா யோகம் அப்படிங்கிறமில்ல, ஒரு கட்டம் கூட காலி இல்லாமல் இருக்கணுமா? அப்படி இருந்தால் தக்க விதம் லக்கினம் தனுசும் ஆகி, அதே நேரத்தில் அந்த லக்னம் தனுசாக இருந்து தனித்து ரவி அதில் அமர, அதில் சூரியனும் அமர்ந்திருந்தால், செவ்வாய் 10ல் புனிதமிகு சந்திரனோடு இணைந்திருந்தால், செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கணும். புனிதமிகு சந்திரன் எங்கே இருக்கணும் அப்படின்னா அதுவும் அதோட சேர்ந்து இருக்கணும். சந்திரனும் செவ்வாயும் 10ல் சேர்ந்திருந்தால் பொருள் வளத்தை எந்நாளும் ஏற்றிருப்பார். எந்த நாளுமே அவங்களுக்கு பொருள் இருக்குமா, நிதி இருந்து கொண்டே இருக்கும். நிதி குறையவே குறையாது, அல்ல குறையாத அச்சையை பாத்திர மாதிரி அவங்க வீட்டில் ஒரு தொகை செலவடைஞ்சால் அடுத்த தொகை வந்துடும். அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். பணிபுரிய பல ஆட்கள் அவருக்கு உண்டு, பாரிநிலை வாக்கியவான் என்று சொல்வார். அவர் என்ன சார், அவர் ரொம்ப யோகமானவர் அப்படிம்பாங்களா? 2ஆம் இடம் முதல் இதர கிரகங்கள் எல்லாம் தொடர்ந்து இருக்கணுமா? லக்கினத்தில் நின்றிருக்க நிழல் போல தொடர் கிரகம் அமர்ந்திருந்தால், அப்படி வரிசைக்கு இருக்கிறது, கிரகமாலியா யோகமாக இருந்தால், தக்க விதம் அப்படி இல்லைன்னாலும் தக்க விதம் லக்கினமும் தனுசுமாகி, லக்கினம் தனுசா இருக்கணும். தனித்து ரவி அதில் அமர, ரவினா சூரியன் அந்த லக்கினத்தில் அமர்ந்திருக்கணும். செவ்வாய் 10ல் புனிதமிகு சந்திரனோடு இணைந்திருந்தால், 10ல் செவ்வாயும் புதனும் சேர்ந்திருக்கணும். அப்படி இருந்தால் பொருள் வளத்தை எந்நாளும் ஏற்றிருப்பார். நிரந்தரமாக அவர்களுக்கு வைப்பு நிதி இருந்து கொண்டே இருக்கும் என்று அந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. உங்கள் ஜாதகத்தை புரட்டி பாருங்கள். ஏற்ற இறக்கமான வாழ்க்கை என்றால் அதற்குரிய வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். சர்ப்பதோஷங்களின் ஆதிக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்ற இறக்க நிலை இருக்கும். ஒரு காலத்தில் ஓகோ என்று இருக்கும், ஒரு காலத்தில் அதல பாதாளத்தில் தள்ளப்பட்டிருப்பார்கள். அப்படி இல்லாமல் நிலைமை சீராகவும் சிறப்பாகவும் அமைய சர்ப்பசாந்தி வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். ஆகவே உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பார்த்தால் நிரந்தர நிதி அமையுமா, இல்லை அப்போதைக்கப்போது நிதி கிடைக்குமா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வழிபிறக்கும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, மனக்கசப்பு மாறி மகிழ்ச்சி கூடுகின்ற நாள். இன்று மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவார்கள். கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் கொடிகட்டி பறக்கும். 2லே செவ்வாய் இருப்பதனாலே திரண்ட செல்வமும் வரும், இடம் பூமி சேர்க்கையும் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் தடைகள் உடைபடும் நாள். தகராறுகள் தானாக விலகும். கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழாவில் கவனம் செலுத்துவீர்கள். அது மட்டுமல்ல, உங்கள் ராசியிலேயே குரு இருப்பதால் சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, வருமான பற்றாக்குறையாகலும் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வரவறிந்து செலவு செய்ய முன்வருவீர்கள். வீண் வாக்குவாதங்களால் ஏற்பட்ட விபரீத முடிவுகளை எல்லாம் மாற்றிக்கொள்வீர்கள். 10லே ராகு இருப்பதனாலே தொழில் வளம் சிறப்பாக இருக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக அலைமோதும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு நிதானம் தேவைப்படுகின்ற நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியானாலும் மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். அஷ்டமத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கின்றார். என்ன இருந்தாலும் 7க்கு அதிபதியாகவும் சனி இருப்பதால் வாழ்க்கை துணையோடு போராட்டங்கள், பிரச்சனைகள், மன நிம்மதியின்மை, இதை நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலாத நிலை, தடைகள் அதிகரிக்கின்ற நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. எனவே நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாள் என்றே கருதலாம். என்ன இருந்தாலும் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடுகள் நல்ல முன்னேற்றத்தை வழங்கும்.
சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கத்தில் இருக்கின்றீர்கள். பொருளாதார நிலை உயரும் என்றாலும் மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். பிள்ளைகளாலும் தொல்லை, பிறராலும் தொல்லை, வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாவது கடினம் என்ற நிலை இன்றைக்கு உருவாகலாம். கழுத்து வலி, கால்வலி, கைவலி, மூட்டு வலி என்று ஏதேனும் ஒரு வலிகள் வரலாம். ரண சிகிச்சை கூட ஒரு சிலருக்கு உண்டு. உடல்நிலையில் மிக மிக கவனம் தேவை. ஒவ்வாமை நோய்க்கு ஆட்படவும் நேரிடும். இந்த நாள் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது நல்லது. கன்னிராசி நேயர்களே, எண்ணங்கள் எளிதில் நிறைவேற நீங்கள் இல்லத்தில் இருந்தபடியே வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். ஜென்மத்தில் கேது இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புனிதமிகு ஆலயங்களுக்கு, புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். குரு பார்வை இருப்பதனாலே உங்களுக்கு மனக்குழப்பம் மதியத்திற்கு மேல் அகலும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். பிள்ளைகளால் உதவி வருமானங்கள் உண்டு. படித்து முடித்த பிள்ளைகள் வேலைக்கு கிடைக்கவில்லையே, சும்மா இருக்கிறார்களே என்று நினைத்தவர்களுக்கு இன்று வேலை கிடைத்ததற்கான அறிகுறிகளும் தென்படும். உதிரி வருமானங்களும் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன். தொழில் வளம் சிறப்பாக இருக்கிறது. தொழில் எதிரிகள் விலகுவார்கள். சுப செலவுகள் அதிகரிக்கும். தொலைதூரத்திலிருந்து நல்ல தகவல் உங்களுக்கு வரப்போகின்றது. என்ன இருந்தாலும் 8லே குரு இருப்பதனாலே அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. ஒரு சில சமயங்களில் மனக்கசப்பு தரும் தகவல் உறவினர்களிடமிருந்து கூட வரலாம். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. உங்கள் எண்ணம் போல் வாழ்வு என்ற நிலையில் நீங்கள் உயர்த்தி கொள்ளுங்கள். இன்று கிழமை திங்கள் என்பதால் சோமாஸ்கந்தர் வழிபாடு நன்மையை வழங்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழும் நாள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடும். செல்வ நிலை உயர சிநேகிதர்கள் வழிகாட்டுவார்கள். நாளிலே சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மருத்துவ செலவுகள் குறையும். மனக்கலக்கம் அகலும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல அரசியல்வாதிகளின் மூலமாக ஒரு புதிய சூழல் உருவாகலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற இனிய நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, தடைகள் அதிகரிக்கின்ற நாள். பொதுவாக சூரியன் 8ல் இருந்தாலே ஏதேனும் ஒரு வழியில் உங்களுக்கு சிக்கல்கள் வரலாம். அதுவும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பதவி குறைவுகள் கூட வரலாம். வியாபார போட்டிகள் அதிகரிக்கும். எதையும் நிதானித்து செய்ய இயலாது. நீங்கள் தீட்டிய திட்டம் ஒன்று, ஆனால் நடந்தது வேறாக இருக்கும். திட்டங்கள் திசை மாறி செல்கின்ற நாள் இந்த நாள். எனவே நீங்கள் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை பாதை சீராகும். மகர ராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கின்றது. குழப்பங்கள் அகலும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். தொழிலில் உங்களுக்கு போட்டிக்கடை வைத்தோர் விலகுவார்கள். சொந்த பந்தங்களால் வந்த துயரமும் விலகும். 2ல் சனி இருப்பதால் கூட்டு முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனி. ஜென்மச்சனி என்றாலே ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். மனக்குழப்பங்கள் அதிகரிக்கலாம். இனம் புரியாத கவலை மேலோங்கும். எந்த காரியத்தையும் செய்வோமா வேண்டாமா என்று சிந்திப்பீர்கள். புதிய வேலைக்கு செய்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். ஆனால் அதில் சேருவதற்கு உங்களுக்கு மனம் இடம் கொடுக்குமா என்பது சந்தேகம்தான். என்ன இருந்தாலும் இன்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். நிம்மதியாக இருக்க வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். திங்கட்கிழமை என்பதனாலே இன்று சிவாலய வழிபாடு சிறப்பை வழங்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். இன்று மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் அதிக போட்டிகள் வரலாம். விரயங்கள் கூடும். வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கிறதே என்று கைமாற்று கூட நீங்கள் வாங்க வேண்டிய சூழல் உருவாகலாம். பிள்ளைகளாலும் பிரச்சனை, அருகில் இருப்பவர்களாலும் பிரச்சனை என்ற சூழ்நிலை உருவாகும். மருத்துவ செலவுகள் உண்டு. பயணங்களை கூட மாற்றி அமைப்பது நல்லது. அதிகார பதவியில் உள்ளவர்களால் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் உருவாகலாம். மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இன்று. உங்களுடைய வாழ்க்கை பாதை சீராக வேண்டுமானால் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். நம்பிக்கையை இறைவன் மீது வைக்க வேண்டும். முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டிய தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் அம்பிகை. தெற்கு நோக்கி அம்பிகையை வழிபட்டால் உங்களுக்கு தேனான வாழ்க்கை இன்று அமையும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.